இப்போ ரீசெண்டா 4 எம்எல்ஏக்கள் அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணி தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. இதுல ஒருத்தர் தான் தாராபுரம் தொகுதி எம்எல்ஏ சத்யபாமா. இவங்க ராஜினாமா பண்ணத தொடர்ந்து அந்த தொகுதியில் ஒரு சிறப்பான, தரமான போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டர்ல இப்படி சரியான காரணம் இல்லாம ராஜினாமா பண்ற நபரையோ, அவர் குடும்ப உறுப்பினரையோ 20 வருஷத்துக்கு தேர்தல்லயே நிக்க விடக்கூடாதுன்னும், மற்றும் அந்த தேர்தலுக்காக அந்த தொகுதிக்கு அரசாங்கம் செய்த செலவ அவங்களிடமே வசூலிக்க வேணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். Sir, no. Are you behind this? ரோஜி, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. இந்த நிலையில் ராஜினாமா செய்த அந்த எம்எல்ஏக்கள் தங்கள் ராஜினாமாவிற்கு காரணம் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைப்பதை பற்றி ஆலோசித்திருக்கிறார். அதனால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடின் காரணமாகத்தான் ராஜினாமா செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுகிறது. எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதில் தனி பெரும்பான்மை இல்லை. இந்த நிலைமையில் இதை பற்றி ஆலோசிப்பதில் அப்படி என்ன தவறு இருக்கின்றது? திமுகவில் இருந்து பிரிந்ததுதான் அதிமுக. திமுகவின் கொள்கைகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகளை. சில நிதி சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாட்டால் மட்டுமே திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்தது. இன்று நாட்டு மக்கள் நலன் கருதி ஒரே நாடு, ஒரே கட்சி, ஒரே கொள்கை என்று இருந்தால் அதுவும் கூட ஒரு நல்ல மாற்றம் தானே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் கூட்டணி பற்றி விவாதித்திருந்தாலும் இறுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களின் மனநிலையை கருத்தில் கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை. திரு ஸ்டாலின் அவர்களும் மக்களுக்காக தாவேகாக்கு தன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை அளித்து அவர்கள் ஆட்சி செய்வதற்கு ஆதரவு அளித்திருந்தார். இப்படி எல்லாமே சரியா போயிட்டு இருக்க நேரத்துல இப்போ திடீர்னு தேர்தல் செலவினங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் ராஜினாமா செய்பவர்களை நாம் ஒருபோதும் தேர்தலில் மறுபடியும் போட்டியிட அனுமதிக்க கூடாது. அப்படியே அவர்கள் நிற்போம் என்று அடம் பிடித்தார்கள் என்றால் அந்த தொகுதிக்கு ஏற்படும் தேர்தல் செலவினங்களை அவர்களோ இல்லை அவர்களை நிற்க செய்யும் கட்சிகளோ மேற்கொள்ள செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் செலவு செய்து நின்றாலும் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்க விடாமல் அவர்களை நாம் தோல்வியடைய செய்ய வேண்டும். நான் சொல்றது தப்பு செய்யறவங்களுக்கு வலிக்கும், நாட்டு மேல் அக்கறை உள்ளவங்களுக்கு உரைக்கும். தத்தகிட 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 நித்தோ தத்தகிட 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 நித்தோ